2026ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா ஸ்டாலின். ஸ்டாலின். விஜய் இப்ப வந்து அரசியல் இறங்கியிருக்காருல்ல, காணாம போயிடுவார். 1000 பேர் சொல்லுவாங்க, அவங்க மனசாட்சி இருந்தா போதும். நாம வந்து அதை வந்து ஒரு முடிவா எடுத்துக்கூடாது. அதனால வருவாரு, நல்லா மக்களுக்கு செய்வாரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால விஜய் தான் போடும். சும்மா இப்போ வந்து 4 இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடியே நடிச்சிட்டு இருந்துட்டு கூட்டத்துல ஒரு 100 பேர் வச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அமையும். இப்போ விஜய் வந்து வரமாட்டாருன்னு சொல்றீங்க? அல்ல வரமாட்டாருன்னு சொல்ல, வருவாரு. ஆக்டரோ நடிக்கிறாரோ என்ன வேணானா மக்களுக்கோசரம் வந்து சேவை செய்யறாரா, வராரா, விஜயா வராரா, உன்னை எங்க ரசிகருக்கு நாங்க தானே போடுவோம். எடப்பாடியார் தான். போட மாட்டீங்களா? ஏன்னா அவரால் மட்டும்தான் கரெக்டான ஆட்சி நடத்த முடியும். இவங்க வந்து போலியான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அராஜகம். யாருக்கு ஓட்டு போடுறத? யாரு வந்தாலும் நம்ம ஓட்டு போட்டுடலாம். விஜய் வந்து நிக்கிறாரு இப்ப எலெக்ஷன்ல. சரி போட்டுருவோம். எல்லாருக்கும் எப்படி போடணும்? யாரோ ஒரு ஆளுக்கு தானே போட முடியும். விஜய்க்கு போட்டுருவோம். விஜய்க்கு தான் போடுவேன். இல்ல அவர் இருப்பாரு, நிப்பாரு, நாங்க காப்பாத்துவோம், அவரும் நல்லா பண்ணுவாரு. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். விஜய் வந்து நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லது செய்வாரு. நாங்க கலைஞருக்கு ஓட்டு போடுவோம். அப்புறம் விஜய் வந்தா நல்லது செய்வாருன்னு சொல்றீங்க. விஜய் சூரியன் கட்சி தானா? விஜய் சூரியன் கட்சி இல்லைங்கம்மா, அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாருல்ல. நீங்க அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? போடுவோம், கண்டிப்பா போடுவோம். எங்க பையெல்லாம் விஜய் கட்சி தான். சூரியன். விஜய் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவருக்கு போட மாட்டீங்களா? போடுவோம். சூரியன் சொல்றீங்க, விஜய்க்கு எப்படி? ஒரு ஓட்டு தான் யாருக்கா ஒருத்தருக்கு போடணும். விஜய்க்கு போடுவோம். விஜய் உங்களுக்கு பிடிக்குங்களா? பிடிக்கும். கூட அண்ணா திமுகவை தவிர தமிழ்நாட்டுல வேற யாரும் வர முடியாது. ஒண்ணு இலை இல்ல சூரியன். இல்ல விஜய் தான் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சொல்லிக்கலாம். நடிகர் விவேக் சாகிறதுக்கு முன்னாடி அவரு கூட சொல்லிட்டு இருந்தாரு, நான் தான் முதலமைச்சர் அடுத்த சிஎம். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லது செய்வார் தான், அவருக்கு தாங்க போடும் ஓட்டு. விஜய் தான் போடும். திமுக நல்லது செய்யலாம். எது செஞ்சாங்க, இருந்தாலும் ஒரு புதுசா வந்து ஒருத்தர் உருவாக்கி விடலாமே. எல்லாம் பழசாதான் வந்துட்டு இருக்கிறாங்க. புதுசா ஒருத்தர் உருவாக்கி விட்டால் அவர் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அவர் செய்வாரு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய்கா? விஜய்க்கு ஏதோ மாற்றம் இருந்தா போடலாம். புதுசா ஒரு ஆள் வராருன்னா அப்ப சப்போர்ட் பண்ணணும்ல. மாற்றம் இருந்தா போடலாங்க. மாற்றம் கண்டிப்பா வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் வந்தா நல்லது செய்வாரா? விஜய் வந்தா கண்டிப்பா நல்லது செய்வாரு. அப்ப உங்க ஓட்டு விஜய்க்கு போட்டுருவீங்களா? போடுவோம். ஆனா கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது செய்வாருன்னு. நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நல்லா செய்வார். விஜய் வந்து நடிக்கிறாரு, அவர் அரசியலே தெரியாது, மெஜாரிட்டியா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கும், வெளிப்படுத்தாம இருந்திருப்பாரு. கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம், கண்டிப்பா நடக்கு, நல்லது செய்யணும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குங்களா? நிறைய பேர் வந்து விஜய் வந்து நடிக்கிறாரு, ஒரு சினிமா நடிக்கிறதுனால இதுல வந்து நடிக்கிற மாதிரி தோடு டைம் அது இதுன்னு அதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக பண்றான்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் போய் அப்படி பண்ற மாதிரி இருந்தா அவர் ஏன் அவரோட உழைப்பை விட்டு எதுக்கு அவ்வளவு தூரம் செய்யறாரு? குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே படிச்சோம். விஜய் வந்து நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவர் நடிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு நடிக்கல, அவங்க மனசு பொறுத்தது. உங்களை பொறுத்தவரை விஜய் நல்லா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பத்தி நடிக்கல. அவரு சிஎம்மா சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றீங்க? தாராளமா கொடுக்கலாம். அதெல்லாம் சொல்றீங்க தான் தப்பான மூட தவிர இது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா அவர் வந்தா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை. உங்க ஓட்டு விஜய்க்கு தான்? விஜய் கண்டிப்பா. ஒரு நடிகர் இதுலயே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படியா? 1008 பேர் சொல்லலாம், அதுக்கு பொறுப்பு யாரு ஆக முடியும்? அப்படிங்களா? விஜய் வந்தா கண்டிப்பா நல்லது செய்வாரு. ஏதோ செய்யறதுனாலதான் நாங்க போடுறோம். ஓகே, 2020 உங்க ஓட்டு விஜய்க்கு தான்? ஆமா ஆமா கண்டிப்பா விஜய்க்கு. எல்லாருமே தெரியல, நான் சொல்றதுனால அவங்க கேட்பாங்க, போடுவாங்க. ஏன்னா திமுக தான் வரும், விஜய் எல்லாம் வர மாட்டாரு, அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? ஐயோ, நான் ஏதோ தெரியாம பேசிட்டு போறேன். நாட்டுக்கு நல்லது செஞ்சா யாருக்கு வேணாலும் போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப மழையெல்லாம் வந்து நிறைய நிவாரண உதவி எல்லாம் செஞ்சாரு. விஜய் வந்து வெளியிலேயே வரல, வீட்டுல வந்து அறிக்கை விடுறான்னு சொல்லி அதை பத்தி நிறைய தப்பா பேசினாங்க. வெளியிலயும் கொஞ்சம் வந்தா தானே நல்லா இருக்கும், உள்ளே இருந்ததாக இது பண்ண முடியாதுல்ல. இப்ப நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இல்ல ஆப்போசிட்டா பேசுறீங்களா? இல்ல யாரா இருந்தாலும் அதான். கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும், இன்னைக்கு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அதான், வரப்போறவங்களுக்கும் அதான். என்ன அதனால யாரா இருந்தாலும் வெளியில வந்து கொஞ்சம் இது பண்ணாக்க, விமர்சனங்கள் அதிகமானுச்சுனாக்கா அவங்களுக்கு யாரா இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வருவாரு, நல்லாவே பாத்துப்பாரு. எல்லாருமே ஓட்டு போடுங்க விஜய்க்கு. நீங்கம்மா? விஜய்க்கு தானே போடுவோம். நீங்களும் விஜய் தான் போடுவீங்களா? ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, அவரோட ரசிகர் நாங்க சின்ன வயசுல இருந்து. நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேம்மா, அப்ப நீங்க கண்டிப்பா 2020 விஜய் தான் எலெக்ஷன். அவங்க கிட்ட கேட்டா நீங்க யார் ஓட்டு போடுவீங்க? நானே விஜய் பண்ணுங்க. எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவாங்க. 2026ல அண்ணா எடப்பாடியார் தான். இப்ப விஜய் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கிருக்காருல, அவருக்கு புதுசா ஒரு ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா?
புதுசா வராங்க பழசா வராங்கிறதுல இங்க ஸ்டாண்டிங் பண்ணி செய்யணும். கண்டிப்பா விஜயனுக்கு தான் போடுவேன். விஜய் கண்டிப்பா நீங்க ஓட்டு ஆமா, நான் எப்போதும் சூரிய கட்சி தான். சின்னதுல இருந்தே நான் திருவாரூர்காரங்க. அது இது வரைக்கும் இருந்து இப்ப மாற்றி அமைக்கணும். ஒருத்தரே மாத்தி இருக்க கூடாது. மாத்தி இருந்து விலைவாசி தான் ஏறிட்டு இருக்கு. ஒண்ணு ரெட்டால இல்லைன்னா சூரியன் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு புதுசா அந்த பையன் வந்திருக்கு. எங்க பேராண்டி விஜய் கட்சி தான், எங்க மகனும் விஜய் கட்சி தான். மாறிக்கிட்டானுங்க. விஜய் வந்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்வாருன்னு நினைக்கிறோம். செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, எங்களுக்கு கடவுள் கொடுத்தது இருக்குது. தளபதி தான், இளைய தளபதி. விஜய் வந்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? அவர் நல்லதுதாங்க செய்வாரு. அவர் நல்லது செய்ய மாட்டாரு, அவர் சினிமால இருக்கிறதுனால நடிக்கிறாருன்னு சொல்றாங்களே. சொல்றவனுங்க முட்டாளுங்க, சொல்றவனுங்க நாக்கள் எலும்பு 1000 பேசும். நேர்ல வந்தாதான் பார்க்க முடியும்ல. அவன் புதுசா வரானுங்க, யார் என்ன பண்ணானுங்க? ஒண்ணுமே அவன் பண்ணல. அண்ணா பண்ணுவாரு, தாராளமா பண்ணுவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் வந்தா நல்லது செய்வாருங்களா? நல்லது செய்வாரு. அவர் நல்லது செய்ய மாட்டாரு, நடிக்கிறான்னு சொல்றாங்களே. அதெல்லாம் தப்பு. கண்டிப்பா விஜய் வந்து நல்லது செய்வாரு, நல்லதே செய்வாரு. என் குடும்பத்துல 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டுமே அண்ணனுக்கு தான், இளைய தளபதிக்கு தான். வேற எவனுக்குமே இல்ல, அண்ணனுக்கு தான். நல்லவங்களுக்கு தான். யாரு வந்து நல்லது செய்யறாங்களா அவங்களுக்கு போடலாம். விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, சரி, விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாரான்னு சந்தேகம் தான். முதல்ல எடுத்தவொடனே சிஎம் ஆக முடியாது. என்னுடைய கருத்து, சிஎம் ஆக முடியாது. எடுத்தவொடனே மக்கள் பணி தொடர்ந்து செய்யணும். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் களத்தில் நிக்கணும். நின்று அப்புறமே தான் அவரு செய்ய முடியும். எடுத்தவொடனே சிஎம் ஆகி சீட்ல போய் உட்கார முடியாது நான் நினைக்கிறேன். ஆனா ஆதரவு கொடுப்பேன், நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன். ஒரு மாற்றம் வரதுக்காக புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போடும். விஜய் கண்டிப்பா நீங்க போடுவீங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மெஜாரிட்டி வைஸா பாத்தீங்களா விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கருத்து தான். அதான் வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றேன். இளைஞர்கள் எல்லாமே இப்ப அவருடைய எதிர்பார்ப்புலதான் இருக்காங்க. மாற்றம் கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஆதரவு கொடுப்பேன். அவர் வந்து தொடர்ந்து பயணிக்கணும். எடுத்தவொடனே வர முடியாது. இப்ப திமுக வராதுன்னு சொல்றீங்களா 2026ல? திமுக நிறைய செஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல எது வேணா நடக்கலாம். இப்ப இருக்கிற ஜனங்க எதை வேணா பண்ணுவாங்க. அதனால நல்லவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பேன், நான் கொடுப்பேன். விஜய்க்கு உங்க ஓட்டு போடுங்க? கண்டிப்பா உண்டு. நல்லது செய்யறது வெளியே சொல்லணும் அவசியமே இல்ல, தானா தெரியும். அவர் வெளியில வந்து மக்களை வந்து பாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பாப்பாரு. இப்ப அவருக்கு வேற குறிப்பிட்ட நேரம் இல்லாம இருந்திருப்பா, பின்னாடி பாப்பாரு. இல்ல விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்களை பாக்குறது டைம் இல்ல, ஆனா ஏதோ ஒரு நடிகையோட திருமணத்துக்கு போறது மட்டும் டைம் இருக்குன்னு சொல்லி ஒரு டாக் எல்லாம் வந்துச்சுல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தேவையில்லாத வதந்திகள் தான். அது அவருக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும், எப்ப எது எந்த டைம்ல எது பண்ணணும். ஒரு சிஎம் ஆகிறளவுக்கு அவருக்கு திறமை இருக்குன்னா இதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிக்குவார். கண்டிப்பா மெஜாரிட்டி வைஸா விஜய் வந்து சிஎம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இந்த மட்டும் விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆதரவு கொடுப்பேன். அவரும் இப்ப ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி வர்ற மாதிரி ஒரு பொசிஷன் இப்ப இந்த ஒரு 3 நாள்ல இருக்குது. அவருதான் யாரு கூட கூட்டணி அமைக்க முடியாது, தனித்து தான் போட்டிடுன்னு சொல்றாருல. அரசியல்ல இதெல்லாம் சொல்றது சகஜம்தான். இருந்தாலும் கூட்டணி பலம் இல்லாத எந்த கட்சியாலும், அதிமுக பெரிய கட்சி, அதனாலேயே முடியாத ஒரு கட்டம். ஆனா இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பா ஏடிஎம்கே தான் வருங்கிறது மக்கள்கிட்ட பரவலான பேச்சு. நான் என்னுடைய கருத்து கூட இல்லை, பொதுவா ஜெனரலா எல்லாம் தான். வாய்ப்பு அதிகமா இருக்கு, போடும். இது இப்படி சொன்னா இப்படி ஒண்ணு போடணும்னு சொல்லணும், இல்ல போட மாட்டேன்னு சொல்லணும். வாய்ப்பு இருக்குதுன்னா அது நம்ம ஓப்பனா சொல்லிட்டு ஜனநாயகம் கிடையாது. இல்ல ஜனநாயகம்ன்றது ஓப்பனா பேசுறதுதான் ஜனநாயகம். நீங்க ஓப்பனா சொல்லிடலாம். நீங்க விஜய்க்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? அதுதான் நல்லது செய்வார்னு சொன்னா அவருடைய அந்த குடுக்கற அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு போடுவேன். எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு தான். இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்றீங்களா, அது எப்படி? விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம்னா எங்க கூட்டணிக்கு வந்தா அவர் கண்டிப்பா ஆதரவு. கூட்டணி வைக்க மாட்டாரு, தனித்து தான் போட்டிடுவாரு. அப்ப உங்களோட ஆதரவு வந்து விஜய்க்கு இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. நாங்க வந்து பாரம்பரியமா இதே கட்சியில இருந்து வரோம். 2வது வந்து ஏடிஎம்கே இப்ப நல்ல ஒரு கான்ஸ்டப்ட்ல இருக்குது. விஜய் வந்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. விஜய் வந்து நடிக்கிறாரு, அவர் அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களாமா. அப்படி எல்லாம் இல்ல. உங்க ஓட்டு விஜய்க்கு தானா? ஆமா. எதை வச்சு நீங்க ஒரு நல்லது செய்வார்னு சொல்றீங்க? செய்வாரு. அதான் எதை வச்சு? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை அவரு மேல நம்பிக்கை இருக்கு. அண்ணன் வந்தா அண்ணனுக்கு தான். என் குடும்பத்துல ஓட்டு எல்லாமே அண்ணனுக்கு தான். அண்ணன் செம்மையா பண்ணுவாரு. இப்ப பாக்குறீங்களா, நீங்களா பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமே பார்த்து சுகுரா பண்றாரு, நீட்டா பண்றாரு. யாரும் தொல்லை இல்லாம பண்றாரு. யாரு மாதிரி அங்க போயிட்டு இங்க பண்ணிட்டு யாருக்கு தொந்தரவு இல்லாம பண்றாரு. அண்ணன் வருவாருங்க, தாராளமா வருவாரு. தான். விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, விஜய்க்கு போடுங்களா மாட்டீங்களா? விஜய் நல்லா பாப்பாரா? விஜய் நல்லது செய்வாருன்னு எல்லாருமே நம்பி தானே விஜய்க்கு இப்ப ஓட்டு போடுறாங்க. விஜய் போடலாம் இந்த வருஷம்.
அவர் நல்லா விஜய் அவர் நல்லது செய்வார் உங்களுக்கு தோணுதா? தோணுது. இப்ப சீமான் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்ப அரசியலுக்கு வந்ததும் அவரே திருப்பி கேள்வி கேக்குறாருல, விஜய் சரியில்லை அவர்லாம் வந்த இடமே இல்லாத போயிடுவான்னு சொல்றாருல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அப்படி செய்ய மாட்டாரு. உங்க ஓட்டு விஜய்க்கு போடுவீங்களா மாட்டீங்க? போடுவோம். விஜய் நல்லது செய்வார். நல்லா செய்வார். நல்லா கூட நல்லா செய்வார். இப்ப திமுக வராதுங்களா? வராது.